வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகண்டமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு 23வது எபிசோடா எங்கு நடந்த திகில் சம்பவத்தை பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சீர்காழியில் நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த சம்பவம் திகிலாவும் விறுவிறுப்பாகவும் இருக்க போதுங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. நாம வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். உறவுகளே, யாருக்கெல்லாம் நைட் டைமில் பாட்டு கேட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணுறதுக்கு பிடிக்கும், அதுவும் டிரைவிங் பண்ணிக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டு போகிறது எல்லாருக்குமே பிடிக்குங்க. அந்த மாதிரி நல்லா ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டே டிரைவிங் செஞ்ச நண்பருக்கு நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாலா என்கின்ற பாலமுருகன் நமது நண்பர் தாங்க. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2007 காலகட்டத்தில் நடக்குதுங்க. யாருக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பாலாவிற்கா? இல்லைங்க, பாலாவிற்கு இல்லை, அவருடைய மாமாவிற்கு. அவருடைய பேர் வந்து சேகர்னு சொல்லியிருக்காருங்க. அவருடைய மாமாவை பற்றி சொல்லணும்னா, வாடகை கார் ஓட்டுற டிரைவராக இருக்காருங்க. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவருக்கு மேரேஜ் ஆகி 2 வருடம் ஆகுதுங்க. சேகருக்கு என்ன ஒரு பழக்கம்னா, எந்த டைமாக இருந்தாலும் வண்டி எடுத்துகிட்டு ஆளுங்களை பிக்கப் பண்ண போயிடுவாருங்க. அப்படி தான் சம்பவத்தன்று அவருக்கு எங்கே போகிறதுக்கான சவாரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு சவாரி அவருக்கு வருதுங்க. சீர்காழியிலேருந்து காரைக்கால் போகணும். இரவு 10 மணி ஆகுதுங்க. 10 மணிக்கு வாடகை என்ன எவ்வளோ இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து வண்டியை வந்து மூவ் பண்ணுறதுக்கு இரவு 10:30 மணி ஆகுதுங்க. நேராக கொண்ட காரைக்காலில் விட்டுட்டு, காரைக்கால்னா பார்டர்லாம் கிடையாது, காரைக்கால்லேருந்து உள்ள ஏதோ ஒரு கிராமத்தில் கொண்ட கல்லில் விட்டுட்டு திரும்பி அவர் வரும் பொழுது மணி என்னான்னு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கிட்ட நெருங்குதுங்க. அப்படியே வந்துட்டுருக்காரு. வந்துட்டுருக்கும் பொழுது இடையில கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் போயிட்டு டீயை குடிச்சிட்டு மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஃபுல்லாக பாட்டெலாம் நல்லா கேட்டுக்கிட்டு நல்லா சவுண்டு வச்சு, ஏன்னா வந்து ரோடு ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைமில், வந்து எந்த ஒரு டிராஃபிக் இருக்காது. அதனால் வந்து நல்ல ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காருங்க. கொஞ்சம் தூரத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஒரு சின்ன கட்டடம் மாதிரி தெரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு அங்கே நின்றுட்டு இருக்குங்க. அந்த பெண்ணை இங்கே தூரத்துலேருந்து பார்க்குறாரு. யாராவது இந்த நேரத்தில் வந்து ஒரு பெண்ணு வந்து நின்றுட்டு இருக்கு, யாரா இருக்கும், இது பஸ்ஸுக்காக நிற்கிறாங்களா என்னான்னு இவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டே கிட்டக்க நெருங்கி போயிட்டு இருக்காருங்க. கரெக்டாக அந்த பெண்ணை நெருங்கும் பொழுது அந்த பெண்ணை வந்து அந்த காரை மறைக்குதுங்க. காரை மறைச்சோன்னே இவரும் வண்டியை ஸ்லோ பண்ணி, என்னம்மா ஏன் இங்கே நிற்கிறீங்க, என்ன ஏதுன்னு கேட்குறாருங்க. அந்த பெண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது மாதிரி வெளியூர்லேருந்து வந்தேன், வரும்பொழுது எங்கள் கிராமத்துக்கு போகிற பஸ் எல்லாம் போயிடுச்சு, என்னால் போக முடியல, அதனால தான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து போகிற வழியில் என்னை விட்டுருங்க, எந்த ஊர் அப்படின்னு கேட்டோன்னா அந்த பெண் சொல்லியிருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்து பேரை சொன்னோன்னே, சரிம்மா அந்த வழியாக தான் போகிறேன், நீங்கள் சொல்கிற இடத்துல உங்களை விட்டுட்டு போகிறேன். பாலாவின் மாமா என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இவருக்கு வந்து ஒரு பயம் வருதுங்க. பயம் வருதுன்னா என்ன பயம்னா, இந்த பெண் வந்து தனியாக நிற்கிது, யாராக இருக்கும், இல்லை வழிப்பறி பண்ணுறவங்களாம் இருப்பாங்களா, அங்கே மாதிரிலாம் நிறையா சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கு. இருந்தாலுமே சரி, நம்ம வீட்டில் ஒரு பெண் வந்து இது மாதிரி தனியாக சூழ்நிலையில் இருந்தால் நம்ம இப்படி விட்டுட்டு போவோமாங்கிற மாதிரி அவர் மைண்டில் நினச்சிட்டு, சரிம்மா நீ வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காருங்க. வண்டியில் பின்னாடி உட்காந்து பாட்டெலாம் நல்லா அதே மாதிரி பழைய மாதிரி பாட்டெலாம் நல்லா சவுண்டு வச்சு கேட்டுட்டு போயிட்டு இருக்காருங்க. அந்த பொண்ணுக்கிட்டையும் சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன வருமா, எதுக்காக இங்கே வந்து நிற்கிறீங்க என்னன்ட்டு மறுபடியும் அதே மாதிரி கேட்குறாருங்க. வெளியூரில் எங்கள் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துட்டு நேரத்தோடு தான் வந்தோம், வந்த வழியில் கொஞ்சம் இந்த மாதிரி லேட்டாக ஆனதுனால பஸ்ஸு கிடைக்கலங்கிற மாதிரி இப்படி சில விஷயங்கள் பேசிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது, உன்னோட பேர் என்னம்மாங்கிற மாதிரி அவரு கேட்டிருக்காருங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, என்னுடைய பேர் வந்து மல்லிகாங்கிற மாதிரி சொல்லியிருக்குங்க. அதே மாதிரி அப்படியே பேசிக்கிட்டு பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போன பிறகு அந்த பொண்ணு சொல்லுதுங்க, இந்த இடத்துல நிப்பாட்டுங்கங்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட இடத்த காமிச்சு
நிப்பாட்ட சொல்லுதுங்க. பாலாவோட மாமா என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல நிப்பாட்ட சொல்கிறீங்க, இந்த பக்கத்தில் எதுவுமே வீடுலாம் எதுவும் இல்லை, நான் இந்த ரோட்டில் எப்பயாவது வந்து போயிட்டு தான் இருக்கேன், இதுக்கு பக்கத்துலலாம் எந்த ஒரு வீடும் இல்லை, இங்கே இறங்கி நீங்கள் எங்கே போக போகிறீங்கன்ட்டு அந்த பெண்ணுக்கிட்ட கேட்டோன்னே, இல்லைங்க இங்கே கொஞ்சம் தூரம் போனோன்னே ஒரு சுடுகாடு இருக்குது, சுடுகாட்டுக்கு அந்தாண்ட போனோம்னா எங்கள் வீடு இருக்குது, எங்கள் கிராமம் இருக்குது, நாங்கள் டக்குன்னு போயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரிம்மா நான் அங்கே இறக்கி விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே இறக்கியிருக்காருங்க. அந்த பொண்ணு கீழே இறங்கி போயிருக்கு. இவர் கொஞ்சம் மனசு கேட்காம, ஏம்மா நில்லுமா, நீ எப்படி இவ்வளோ இருட்டில் தனியாக எப்படி போவ, நானும் கூட வர்றேன், கொஞ்சம் தூரம் வந்து உங்கள் கிராமம் வரைக்கும் விட்டுட்டு வர்றேன் ங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அவர் இறக்கி விட்ட இடத்துக்கு அந்தாண்ட நடந்து தான் போக முடியும், வண்டி காரு அது மாதிரிலாம் போக முடியும், ஒரு 2 வீலர் போகலாம், அந்த மாதிரி இடம் தான் இருக்குது அந்த போகிற இடம். அப்படி இருக்கிறதுனால அந்த காரை அங்கே முன்னாடியே நிப்பாட்டிட்டு இவரும் இறங்கி போகிறாருங்க. அந்த காரை விட்டு ஒரு 50 மீட்ரு தொலைவுக்கு தாங்க போயிருப்பாங்க. போகும்பொழுது ஒரு சுடுகாடு ஒன்று வருதுங்க. சுடுகாட்டில் கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து முன்னாடி போகுது, இவர் வந்து பின்னாடி போயிட்டுருக்காருங்க, சும்மா துணைக்கு போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும் பொழுது அந்த பொண்ணு வந்து டக்குன்னு அந்த சுடுகாட்டுக்குள்ளே நுழையுதுங்க. என்னம்மா அதுக்குள்ளே நுழையிற, என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது, இதை தாண்டி தாங்க போகணும் எங்கள் வீட்டுக்கு, இதை தாண்டினோம்னா எங்கள் கிராமம் வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னா, என்னம்மா இந்த நேரத்தில் நீ பயம் இல்லாமல் இப்படி போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுக்கிட்டே பின்னாடியே போயிட்டுருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த சுடுகாட்டோட என்ட்ரன்ஸில் உள்ள நுழையிறாங்க. இவரும் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவத்தை அவர் பார்க்குறாருங்க. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்நாளில் மறக்கவே முடியாதாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அங்கே பார்க்குறாரு. இவரும் பின்னாடியே போயிட்டுருக்காரு. பெண் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் அப்படி பறந்து போகிற மாதிரியே அவருக்கு இருக்குங்க. அவருக்கு என்னடா இது, ஆகாயத்தில் பறந்து போகிற மாதிரி இருக்கு, என்னவா இருக்கும் ஆன்ட்டு ஒரு பயந்து போய், ஆகா நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் மாற்றிக்கிட்டாண்டாங்கிற மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுங்க. டக்குன்னு இவர் வந்து ஆகா இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்டியாந்துருக்காருங்க. நம்ம வம்பில் தாண்டா ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச சாமி பேரெல்லாம் வேண்டிக்கிட்டு வண்டிக்கு உட்டியாந்துருக்காருங்க. வண்டிக்கு உட்டியாந்து வந்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி வண்டி வரட்டிக்கிட்டு வரும்பொழுது யோசிச்சுக்கிட்டே வராது, என்னடா இது நம்ம வரும்போது நல்லா தானே இருந்தது, என்னடா இப்படி ஒரு வம்பில் வந்து மாற்றிக்கிட்டமே போயிட்டு இருக்கோம், நல்ல வேளை நம்ம உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் ஆங்கிற மாதிரி அதையே திங்க் பண்ணிக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்த பிறகு தாங்க அவருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவத்தை அங்கே அவருக்கு நடக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை நிப்பாட்டிட்டு அவர் வீட்டுக்கு உள்ளே நுழையிறாருங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச ஒரு அடுத்த ஒரு செகண்டு அவருடைய குழந்தை, அதாவது வந்து அவருக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுதுன்னு சொன்னேன்ல, அவருக்கு வந்து அப்போ தான் ஒரு குழந்தை பிறந்து ஒரு வயசு அந்த மாதிரி ஆயிருக்கு. அவர் உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த குழந்தை வந்து விருன்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்குங்க. பயங்கர அழுக. இவருடைய ஒய்ஃபு டக்குன்னு ஏந்திரிச்சு, என்னடா இப்படி குழந்தை இப்படி அழுவதே போகுதுன்னு சொல்லி இன்னொரு குரல் ஒன்று வருதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேகரோட அம்மா வந்து திண்ணைன்னு சொல்லுவாங்க, அந்த திண்ணையில தான் அந்த அம்மா எப்பொழுதுமே படுத்திருப்பாங்க. குழந்தையும் அழுவுது. அங்கே இன்னொரு குரல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா வந்து டேய் நில்றா, அங்கே வெளியிலே நில்றாங்கிற மாதிரி பயங்கரமாக சத்தம் போட்டு கத்திருக்காங்க. என்னடா இந்த அம்மா வந்து இந்த நேரத்தில் இப்படி கத்துறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு போனவனே டக்குன்னு லைட்டை போட்டிருக்காங்க. லைட்டை போட்டு பார்க்குறாரு. அவருக்கு வந்து என்னடா சொல்றதுன்னு தெரியாமல் அப்படியே தகச்சு போய் நின்றுட்டாருங்க. என்ன அங்கே பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு, மண்டிகள் போட்டுக்கிட்டு, நாக்கெல்லாம் ஒரு மாதிரி தொங்க போட்டுக்கிட்டு ரொம்ப ஆவேசமாக ஒரு மாதிரி அங்கேயே வெளியிலே நில்றான்ட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காருங்க. அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த குழந்தை வந்து விடாமல் அந்த பயங்கரமாக அழுந்துக்கிட்டு இருக்குங்க. என்னடா இது நம்ம உள்ள நுழைஞ்சோடனே இப்படிலாம் நடக்குதே போதுன்ட்டு அப்படியே தகச்சு போய் அப்படியே ஒரு மாதிரி இன்னுட்டு இருக்காருங்க. அவங்க அம்மா வந்து வெளியில் உள்ளே வராத, வெளியில் போடான்ட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்த ஆரம்பித்தோன்னே இவர் டக்குன்னு வெளியில் வந்துட்டாருங்க. வெளியில் வந்தோடனே இவங்க அம்மா அந்த ஒரு மாதிரி கத்துனதை பார்த்து பக்கத்தில் இருக்கிற அவங்கள டக்குன்னு முழிச்சு வந்து, என்னடா இந்த மாதிரி இந்த நேரத்தில் இப்படி ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா வந்து நம்ம ரொம்ப ஒரு மாதிரி வெளியில் போன்னு சொல்லி அப்படியே கத்திக்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நீ யாரை நீ பின்னாடியே கூட்டிட்டு வந்திருக்குன்னு தெரியுமாடா, யாரையும் அழைச்சிட்டு வரலாமான்ட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு பயத்திலேயே சொல்கிறாருங்க. நீ யாரையும் நீ கூட்டிகிட்டு வராடா, உன் பின்னாடியே தொடர்ந்து வந்திருக்காடா, எதுக்குடா நீ அவளை வந்து நீ வண்டியில் ஏற்றுன, சவுண்டு போட்டு வீட்டுக்குள்ளே விடவே இல்லைங்க. வெளியில் நின்றுக்கிட்டே கத்திக்கிட்டு இருக்காங்க. சேகரோட ஒய்ஃபும் அந்த டைம்ல வெளியில வந்து பாக்குறாங்க. அவங்கள்ட்ட உள்ள இருக்கிற சாமி மாடத்துல இருக்கிற எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வாமாங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. சாமி வந்து ஆவேசமா ஆடிக்கிட்டே அந்த மாதிரி சொல்றாங்க. அவங்க மனைவி ஓடி போயிட்டு சாமி அறையில இருக்கிற அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்து அந்த அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த அம்மா வந்து ரொம்ப ஆவேசம் குறையாம கையாலேயே 2 பிக்கிறாங்க. பிச்சு அவர் உட்கார சொல்லி அங்கேயே வாசவல்லையே உட்கார வச்சு அந்த மண்டையில வச்சு அதை அழுத்துறாங்க. திருநூறு எல்லாம் எடுத்துட்டு வாமான்னு சொன்னோன்னா அந்த அம்மா சேகரோட மனைவி ஓடியாந்து வந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே
அந்த எலுமிச்சம்பழத்தை தலையில் வச்சு நல்லா அழுத்திக்கிட்டு ஆவேசமாக பயங்கரமாக பேசுகிறாங்க. பேசணுன்னா அப்புறம் நல்லா எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு ஒரு பழத்தை எடுத்து கையாலேயே பிடிச்சி நாலா பக்கமும் வீசுகிறாங்க. வீசிட்டு திண்ணூரை எடுத்து அந்த பையனுக்கு பூசி விட்டு காலெல்லாம் கழுவிட்டு உள்ளே போடா நான் பார்த்துக்கிறேன்டா அங்கிற மாதிரி ரொம்ப ஆவேசமாக கத்திருக்காங்க. நம்ம எல்லாருமே பார்த்து நிற்கிறாங்க. பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து கேட்குறாங்க. இவன் வந்து வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது இவன் பின்னாடி அவள் வந்து பின் தொடர்ந்து வந்திருக்கா, அவளை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு செடி ஒன்று இருக்குங்க. அந்த செடியை பார்த்து ஏய் என்னடி என் பிள்ளையவே பின் தொடர்ந்து வர்றியான்னு சொல்லிட்டு அந்த செடி பக்கம் பார்த்துக்கிட்டே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டே போகிறாங்க. கத்திக்கிட்டே ஒன்று ஓடுறி 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 ஓடுறின்ட்டு விரட்டுறாங்க. யாரையும் விரட்டிக்கிட்டு போய் ரொம்ப தூரத்தில் அவங்க வீட்டிலேருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவில் போயிட்டு இதே மாதிரி சொல்லிக்கிட்டே ஓடுறாங்க. ஓடுறி 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 என் பிள்ளை பின்னாடிலாம் வராதுன்ட்டு விரட்டிக்கிட்டு ஓடுறாங்க. ஓடிக்கிட்டு போயிட்டு அந்த ஒரு முக்குடு, அதாவது வந்து அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு 50 மீட்டர் தொலைவில் ஒரு முக்குடு மாதிரி இருக்குங்க. அந்த முக்குடு நின்று வந்துடாதான்னு சொல்லிட்டு இந்த பாதி எலுமிச்சம்பழம், அதாவது வந்து அந்த பையனுக்கு தலையில வச்சு அமுக்குனதுல பாதி எலுமிச்சம்பழம், அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து ரெண்டு பக்கம் தூக்கி வீசிட்டு அதே ஆவேசத்தோட வராங்க. அந்த பையன் கிட்ட வராங்க. உனக்கு இன்னும் முழுக்க பயப்படாத, நான் இருக்கேன், கவலைப்படாத ஆன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நீ போ நான் இருக்கேன், நீ போ, நம்மளுக்கா வரமாட்டா, உன் பின்னாடி வந்தவ நம்மளுக்கா வரமாட்டா, நீ போ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வெளியிலே நிற்கிறாங்க. டக்குன்னு சேகர் உள்ள போயிருக்காருங்க. வீட்டுக்குள்ள போனதுமே அவங்க அம்மா வந்து நல்லா அமைதி ஆகிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. என்ன நடந்தது ஏது நடந்தது என்ன இதுன்னு கேட்கும் பொழுது அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. திரும்பி வரும் பொழுது நடந்த சம்பவத்தெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. சரின்னு கேட்டுக்கிட்டு நீ நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்து வாப்பா, இந்த மாதிரிலாம் வந்து இது மாதிரி யாருன்னாலும் வண்டியில் எல்லாம் ஏற்றாத, உனக்கு தான் பிரச்சனை, உன் குடும்பத்துக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு மறுபடியும் திண்ணூறு கொஞ்சம் எடுத்து பூச்சி விட்ருக்காங்க. அவங்க அம்மா இவ்வளோ ஆவேசமாக இருந்ததுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க குலதெய்வமான சீதாலா தேவி அம்மன், அவங்க அம்மா உடம்புல சாமி வரும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. நல்ல வேளை அன்னைக்கு வந்து நான் என் பின்னாடியே வந்திருக்கு, எனக்கு தெரியல, எங்கள் அம்மா உடம்புல அம்மன் வந்து வர்றதுனால எங்களுக்கு வந்து வர்ற கஷ்டத்தை விலக்கி விட்டாங்கங்கிற மாதிரி பாலா கிட்ட சொல்லியிருக்காருங்க ஒரு மாமா. பாலா இதை நம்மள்கிட்ட பகிர்ந்தார். இந்த சம்பவத்தை பகிர்ந்த பாலமுருகனுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லுங்க. இந்த சம்பவத்தின் பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உறவுகளே, உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளுங்க. என்னுடைய வீடியோவில் நிறை குறைகளை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டாதான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு ஊக்குவிக்கும் விதமாக அமையுங்க. கண்டிப்பா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுபோல இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்துல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.